எலக்ட்ரோமேட்டிக் இம்ப்ரெஷன் மெட்டீரியல் பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரோமேட்டிக் இம்ப்ரெஷன் மெட்டீரியலில் வந்து பாலிசல்ஃபேட்டு, பாலி ஈத்தரு, அடிஷன் சிலிக்கான், கண்டென்சேஷன் சிலிக்கான் இருக்கும். பாலிசல்ஃபேட்னா என்ன? பாலிசல்ஃபேட் வந்து பாலிசல்ஃபேட்டோட கேட்டலிஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து HPB, அதுக்கப்புறம் வந்து PbO2ன்னு சொல்கிறாங்க. இதோட ஆக்சலரேட்டர் வந்து ஹீட்டு, அதுக்கப்புறம் ரிட்டார்டர் வந்து செப்பரேட், அதுக்கப்புறம் ஸ்டீரேட் ஆக்சலரேட்டர் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டீரேட்டுன்னு. இதோட ஃபில்லர் வந்து சிலிக்கா ஆர் காப்பர் கார்போனேட், ஜிங்க் சல்ஃபேட் ஆர் டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து பேஸ் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து பேஸ் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாலி ஈத்தர் வந்து பிளாஸ்டிசைசராக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளைகோ ஈத்தர், அதுக்கப்புறம் வந்து கிளைகோ ஈத்தர் தேலேட்டு ஃபில்லராக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கொலாய்டல் சிலிக்கா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பிளாஸ்டிசைசராக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கிளைகோ ஈத்தர் அண்ட் தேலேட் யூஸ் பண்ணுறாங்க. போத் பேஸ்ட் அண்ட் ஆக்சலரேட்டராக இருக்குது. கிராஸ் லிங்கேஜில் வந்து அதுக்கப்புறம் அரோமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சல்ஃபோனேட் அந்த ஆக்சலரேட்டர் பேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அரோமேட்டிக் சல்ஃபோனேட் வந்து ஆக்சலரேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீரேட்டில் வந்து அதுக்கப்புறம் ஸ்டீரேட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அடிஷன் சிலிக்கானில் வந்து பாலிவினைல்ஸ், அதுக்கப்புறம் சைலோக்சோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கேட்டலிஸ்ட்டாக வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பெல்லேடியம் யூஸ் பண்ணுறாங்க. பெல்லேடியம் வந்து அதுக்கப்புறம் ஸ்கேவெஞ்சர் டு அவாய்ட் த ரிலீசிங் ஆஃப் H2O வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜன் அப்சர்பர் பெல்லேடியம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் டியூரேஷன் வந்து அதுக்கப்புறம் போர்டு ஆஃப்டர் தி இம்ப்ரெஷன் மே ஹேவ் பீன் க்யூர்டு. அதுக்கப்புறம் வந்து போர் பண்ண உடனே க்யூர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த க்யூரிங் டைம் வந்து 6 to 8 minutes வந்து க்யூர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் H2 gases are liberated. To the அதுக்கப்புறம் stored after 1 to 2 hours to prevent the air bubble வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. to liberate the H2, அதுக்கப்புறம் வந்து to liberate the H2O வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்சேஷன் சிலிக்கான் வந்து இஸ் அ கேட்டலிஸ்ட் வந்து ஸ்டேனஸ் அதுக்கப்புறம் ஆக்சலேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டேனஸ் ஆக்சலேட் வந்து ஆக்சலரேட்டர் பேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காஸ் லிங்கிங் அகோனிஸ்ட், காஸ் லிங்க் ஏஜென்ட் வந்து ஆஸ்ட்ரியோ ஈத்தைல் சிலிக்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ் லிங்க் ஏஜென்ட்டில் வந்து ஆஸ்ட்ரியோ ஈத்தைல் சிலிக்கேட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டென்னஸ் ஆக்சலேட் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டென்சேஷன் சிலிக்கானு. அதுக்கப்புறம் ஃபில்லராக வந்து கொலாய்டல் சிலிக்கேட் வந்து பேஸ் பிளேட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பை ப்ராடக்டாக வந்து எத்தில் ஆல்கஹால் வந்து எவாப்ரேட்டட் டு த செட் ஆஃப் த ரப்பர் இஸ் லீடிங் டு த ஸ்ட்ரிங்கேஜ் வந்து லீட் பண்ணுது. இருக்குது. ரெக்கமெண்டட் டியூரேஷன் ஆஃப் த போர் ஆஃப் காஸ்ட் வந்து போர்ட் இம்மீடியட்லி ஆஃப்டர் த க்யூரிங் சைக்கிள். இதோட பர்பஸ் டு அவாய்ட் த ஸ்ட்ரிங்கேஜ் வந்து இதை அவாய்ட் பண்ணணும். க்யூரிங் டைம் வந்து 3 to 5 minutes இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கண்டென்சேஷன் சிலிக்கான் வந்து இதை பற்றி தான் சொல்கிறாங்க. கண்டென்சேஷன் சிலிக்கான் வந்து அதுக்கப்புறம் ஸ்டேனஸ் ஆக்சலேட் வந்து கேட்டலிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கிராஸ் லிங்கேஜ் வந்து அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரியோ ஈத்தைல் சிலிக்கேட்டு ஆக்சலரேட்டர் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபில்லருக்கு வந்து கொலாய்டல் சிலிக்கா யூஸ் பண்ணுறாங்க. எத்தில் ஆல்கஹால் எவாப்ரேட்டட் ஃபார் த செட் ஆஃப் த ரப்பர். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்டாக வந்து ஸ்ட்ரிங்கேஜ் இஸ் ரெக்கமெண்டட் டியூரேஷன் வந்து பர்பஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் த போர் ஆஃப் காஸ்ட் டு அவாய்ட் த ஸ்ட்ரிங்கேஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து க்யூரிங் டைம் வந்து 3 to 5 minutes.